ஒரு காலத்துல ஆன்டிபயாட்டிக்னா யாருக்குமே தெரியாது. ஆனா இப்போ ஆன்டிபயாட்டிக்ங்கிறது அத்தன பேத்துக்கும் தெரிய வருது. ஏன்னா, அவங்களோட யூசேஜ் இருக்க இருக்க அதிகமாயிட்டே இருக்குது. எப்படின்னா, கோல்டு வந்தா ஆன்டிபயாட்டிக், ஃபீவர் வந்தா ஆன்டிபயாட்டிக், த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனாலும் ஆன்டிபயாட்டிக், டயரியா போனாலும் ஆன்டிபயாட்டிக், இப்படி எல்லாத்துக்குமே ஆன்டிபயாட்டிக், ஆன்டிபயாட்டிக்ன்னு நம்ம ஊர்ல இப்ப போயிட்டு இருக்கிறதுனால, WHO படி டாப் 10 கண்ட்ரீஸ்ல நம்ம இந்தியாவும் டாப் டயர்ல இருக்கு. ஏன்னா, நம்ம ஊர்ல தான் ஆன்டிபயாட்டிக் யூசேஜ் காமனா போயிருச்சு. டாக்டர்ட்ட போய் ஆன்டிபயாட்டிக் சாப்பிடுற காலம் போயி, நேரா மெடிக்கல் ஷாப்புக்கே போய் நம்ம ஆன்டிபயாட்டிக் சாப்பிடுற காலம் வந்துருச்சு. ஏன்னா, நமக்கு நாமே டாக்டர் ஆயிக்கிறோம். இதனால என்ன ஆகுதுன்னா, எத்தன நாள் அத சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் ஒரு அவேர்னஸும் இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கட்ல ஒரு இம்பேலன்ஸ் நடக்குது. அதாவது அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் குட் பாக்டீரியாவுக்கும், மத்த பாக்டீரியாவுக்கும் இருக்கிற இம்பேலன்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகுது? இன்டைஜஷன் ப்ராப்ளம் வருது. அது கூடவே ப்ளாட்டிங்கும் வருது. இது பார்க்கும்போது சின்ன விஷயமா தான் தெரியும். ஆனா ஃபியூச்சர்ல கோவிட விட பெரிய பேண்டமிக் இதுல இருந்து தான் வரப்போகுது. அதுக்கு ரொம்ப நாள் கிடையாது. ரொம்ப சீக்கிரமாவே வரப்போகுது. ஏன்னா, நம்மளுடைய ஆன்டிபயாட்டிக் யூசேஜ் ஒரு அவேர்னஸ் இல்லாம ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. அதனால உங்களுக்கு ஏதாவது ஃபீவரோ, இல்ல ஏதாவது கோல்டோ இருந்துச்சுன்னா, கண்டிப்பா டாக்டரோட அட்வைஸ் படி அந்த ஆன்டிபயாட்டிக் எடுங்க. ஆன்டிபயாட்டிக் எடுத்துட்டா, அந்த கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்பதான் அது பெனிஃபிஷியலா மாறுமே ஒழிய, 2 நாள் சாப்பிட்டுட்டு சரியா போச்சுன்னு விட்டுட்டீங்கன்னா, அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. மறுபடியும் அந்த பேட் பாக்டீரியாஸ் ரீவேம்ப் ஆக ஆரம்பிக்கும்.